நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. நாடாளுமன்றத்துல மோடியை வச்சு செஞ்சு விட்டாப்ல ராகுல் காந்தி. இங்க எதுக்குடா வந்த? போடா வாடா இங்க புரியடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. நீட் எக்ஸாம்னு ஒண்ணு கொண்டு வந்தது எதுக்காக? தகுதியான டாக்டர்களை தேர்ந்தெடுக்கணும், எவனும் காசை வச்சு டாக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஆனா இப்ப அப்படியே நடக்குது. பணக்கார குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்படின்னு கடந்த 7 ஆண்டுகள்ல மட்டும் 70 முறை முறைகேடு நடந்திருக்கு. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இந்த அதானி அம்பானியோட 14 கோடி கடனை தள்ளுபடி செய்ய தெரிஞ்ச பிஜேபிக்கு ஏன் விவசாயி கடனை தள்ளுபடி பண்ண தெரியல? அது என்ன யூஸ் அண்ட் த்ரோ முறையில ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்க அந்த அக்னிபாத் திட்டத்தை பாத்தீங்க. ஒரு ராணுவ வீரர் இந்த திட்டத்துக்கு கீழே உள்ளவர் உயிரிழந்துட்டாருன்னா அதை பிஜேபி அரசு வீர மரணமா ஏத்துக்கிறாரு. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. பிரதமர் மோடிக்கும் கடவுளுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கு. அவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. இப்ப கூட சொல்ல முடியாது அவர் கண்ணை மூடி கடவுள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அப்படின்னு அவர் பொருள் எடுத்து அவரே செஞ்சு விட்டாப்ல நாடாளுமன்றத்துல. எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே, எனக்கு வேலை இல்ல பாரு போடா. மோடியை செஞ்ச கையோட அப்படியே சபாநாயகரையும் வச்சு செஞ்சு விட்டாப்ல. சபாநாயகர் ஓம் பிர்லாவை பார்த்து 2 பேரும் தானே கை கொடுக்க வந்தோம், அதுனா நான் கை கொடுக்கும் போது மட்டும் நல்லா நிமிர்ந்து கை கொடுக்குறேன், அவர் கை கொடுக்கும் போது மட்டும் குனியிற அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காப்ல. குஜராத் மாடல் இந்தியா முழுக்க இருந்தா மக்கள் எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். நம்பலையா? இங்க பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கிட்டான்னு நீங்க பொறாமையில பொங்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, கார தின்ற ரோட மோடிஜி போட்டு தருவாரு. வானம் தொட்டு போனா நீங்க ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா? வண்டர்லா, பிளாக் தண்டர் மத்த அருவிங்க எங்கேயும் போக முடியாதா? இதோ உங்களுக்காக 12,262 கோடி செலவுல ரோட்லயே மினி அருவியா அமைச்சு தருவாரு நம்ம மோடிஜி. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு தண்ணி பஞ்சம் வரக்கூடாதுன்னு உங்க வீட்ல தெருவுல சும்மா நின்னுட்டு இருக்க காரு, பைக், சைலன்சர் எல்லா இடத்துலயும் தண்ணிய தேக்கி வைப்பாரு மோடி. இவனை கொன்னுடலாமா? இது இல்லாம மக்கள் தொகையை குறைக்கவும் இல்ல அழிக்கவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காரு மாண்புமிகு பிரதமர் மோடி. சோ இதுதான் மோடி, இதுதான் பிஜேபி, இதுதான் குஜராத் மாடல். என்ன எடவியா? Of course who has a direct connection with God. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இந்து மதம் வெறுப்பை போதிக்கவில்லை என்றும் இந்துக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பையே பரப்பி வருவதாகவும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார். இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எழுந்து நின்று பதிலளித்தனர். பிஜேபிய நான் பேசினா ஹிண்டவ பேசுறேன்னு மாதியா பேசுறீங்க, அயோக்கிய பசங்களா? என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய், கோயம்புத்தூர்ல இவர் நின்னப்ப எனக்கு தெரிஞ்ச இவருக்கு மணல் குவாரி மற்றது இவங்க கரூர் கம்பெனி கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் விடுங்க, இது இல்லாமல் அவர் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எலெக்ஷனுக்கு கலெக்ஷன் போட்டதை 30 கோடி ரூபா கொடுத்தாங்க சார். ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பாராளுமன்ற தொகுதி 30 கோடி ஒவ்வொரு இடத்துக்கும் போச்சு. அவர் போல அதுதான் பிரச்சனையே. அது நம்ம மாம்ஸ் அமைக்கிட்டாரு. 39க்கும் சேர்த்து 30 ரூபா. இது தேவநாதன் ஆதவட்டெல்லாம் ஏது மாலு அவரெல்லாம் கிடையாது. இங்கே ஒன்றும் இல்லை சார், மேலே இந்த ஜாதினாலே கொஞ்சம் கதறாங்க. யாதவ்னோடைய கோடாரா, இங்கே நம்ம கோடாரா அவன் கோடாரான்றோம். யாதவ்னு ஆனோடனே இந்த தேசியத்துலலாம் யாதவோ அகிலேஷ் யாதவ் அந்த யாதவ் அந்த ஃபீலிங். பெரிய சம்பாவனை, அம்பிக்கு பெரிய மனசு. சர்வ மங்களம் உண்டாகட்டும், தீர்காயுஷ்மாம் பவா.
ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு விஜய் கட்சி அரசியல் உள்ள இறங்குற வரைக்கும் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நான் விட்டு விஜய் வரதும் அப்படிதானா? பிஜேபியோட பி டீம் தான் விஜய். பியூட்டிஃபுல். என்ன பர்ஃபார்மன்ஸ். पूरा देश कह रहा है अब की बार खड़गे जी भी कह रहे हैं. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழன் தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர். தொட்டனை துரும் மணக்கருணை. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். வாய்ப்புல கத்தி அப்படி வளைய புடுறா. வளைய விடுப்பா, அந்த சிலையை பார்ப்பா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி ஒன்று, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கம்ப ராமாயணம் தந்த சேக்லா, கம்ப ராமாயணம் தந்த சேக்லா. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா. இந்திய பிள்ளைகளுக்கு பிள்ளையா நினைச்ச தலைவர் வேணும்னா ஓடுங்கடா ஒன்று. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க தானே இருக்க போறேன், எங்க நான் போறேன். அந்த கை எம்எல்ஏ வைங்க ஸ்பீடா இருக்கிறான். டோன்ட் டாக் சொல்றேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க தானே இருக்க போறேன், எங்க நான் போறேன். அந்த கை எம்எல்ஏ வைங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சிட்டு வந்தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. இன்னைக்கு டாஸ்மாக்ல 756 வகையான சரக்குகள் டாஸ்மாக் கடையில சேல்ஸ் ஆயிட்டு 756. இவ்வளவு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உங்களுக்கு எவனுக்காக தெரியுதாடா? அதை எதை குடிக்கணும், எப்படி குடிக்கணும், அதனால என்ன, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். அதனுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். நீங்க தான் மெயினா? நான் தான் நிறுவனர் தலைவர். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹை பிளட் பிரஷர் இருந்தா என்ன குடிக்கணும்? சொல்லிக்கிட்டே போலாம். அக்காட் பிராண்டி, அட்மீர் பிராண்டி, பிரிட்டிஷ் பிராண்டி, லாச்சனம் பிராண்டி, மானிட்டர் பிராண்டி. இந்த ஊர்ல என்ன மாதிரி பெத்தவள்லாம் அனாதையாகாம இருக்கணும்னா இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி. சும்மா நீங்க கேட்டோன்னே சொல்ல முடியாது. எங்க சங்கத்துல உறுப்பினர் ஆகல 756 வகையான சரக்குல ஒரு 20 சரக்கு பேர் சொல்லணும். சொன்னா தான் நாங்க உறுப்பினரை சேர முடியும். மொத்தத்துல இந்த ஆள் மனுஷனே இல்ல. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்களுக்கு உடனே 10 லட்சத்தை தூக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. வேதனையில பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட 2003 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக கண்ணியமிக கவர்மெண்ட் விற்கக்கூடியதை ரொக்கமா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.